நான் தாமஸ் எழுப்புறீங்க. இன்றைக்கி என் வீடியோ வந்து வச்சுங்க ஆம்பியர் லித்தியம் பேட்டரி வந்து சர்வீஸ் வந்திருக்கு. அதை பார்க்க போகிறீங்க, சர்வீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பெரம்பலூர் வந்து பார்சல் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேட்டரி இப்போ சர்வீஸ் பண்ணாலும் சொல்லுங்கள். 10 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் ஆஃப் ஆகுது, டப்புன்னு ஒரு 60 கிலோமீட்டர் டப்புன்னு ஆஃப் ஆகுதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு மைலேஜ் 100 மேலே கிடச்சிட்ருக்கோம். அப்படிங்கும்போது கம்மியாக கிடைக்குதுன்னா டப்புன்னு உடனே கட் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுங்க, சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேலன்சிங் பண்ணி உங்களுக்கு ஒரு சீரிஸில் செக் பண்ணி மாற்றிக்கலாம். அப்படி ரெடி ஆகணும்னு வச்சுங்க, நர்ஸாக பிரித்து அடிச்சிடலாங்க. ஒவ்வொரு செல்லாக பிரித்து செக் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் பேட்டரி பக்கா கண்டிஷன் ஆயிரும். ஓகேங்களா? பக்கா கண்டிஷன் பண்ணிக்கலாங்க. அதனால் உங்கள் பேட்டரி என்ன சர்வீஸ் பண்ணி நம்ம அனுப்பிச்சு கொடுக்க பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து ஏகப்பட்ட பேர் நம்ம சர்வீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 பேட்டரியும் வந்திருக்கு. 50 பாஸ் இது இன்னும் மொத்தம் இன்னும் 4 பாஸ். ஓகேங்களா? இன்னும் ஏகப்பட்ட பாஸ் இருக்குங்க. எல்லா பேட்டரி சர்வீஸ் பண்ணலாம். ஒரே சர்வீஸ் மட்டும் இங்கே தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே எல்லா பேட்டரி பிரித்து சர்வீஸ் பண்ணுவோம். புது பேட்டரி நம்ம வெல்டிங் மிஷின் எல்லாம் வச்சிருக்கோம், நல்ல மிஷின் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். புது பேட்டரி பேக்கிங் பண்ணி புது பேட்டரி நீட்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் வேணுங்கிற கால் பண்ணுங்கள், நீட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண பேட்டரி பண்ணி இதாங்க, இந்த பேட்டரி தாங்க. இது பெரம்பலூர்னு வந்திருக்கு. வாங்க பிரித்து எப்படி இருக்குது, வோல்டேஜ் எப்படி இருக்குது, ஆம்ஸ் எல்லாருக்கும் ஃபோனில் காட்டுறேன். வாங்க அப்படி பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இதை பிரிக்க போகிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இது எல்கி ஃபேனாக தான் போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். எல்கியை போட்டு ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? பிரித்து இது மாதிரி பேட்டரி ஏகப்பட்ட பேட்டரி சர்வீஸ் பண்ணி நல்லா ஓடிட்டுருக்கு. சர்வீஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக. ஓகேங்களா? அடுத்து நம்ம எலக்ட்ரிக் படி தான் எல்லாமே போட்டிருக்கோம். எலக்ட்ரிக் வண்டி, எக்ஸல் பேட்டரி ஹைப்ரிட் பண்ணுறது, ஹைப்ரிட் பல்சர் இருந்தது, ஹீரோ ஹோண்டா பல்சர் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கோம். பேட்டரியாக கன்வர்ஷன். ஓகேங்களா? 100 கிலோமீட்டர் வர மாதிரி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். எக்ஸல், டிவிஎஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா காருக்கு ஒன்று பண்ணலாம். அடுத்து இண்டிகா காருக்கு ஒன்று பண்ண போகிறோம். அடுத்து ஸ்கார்பியாவுக்கு, அப்புறமேட்டு உங்களுக்கு மாருதி 800 எல்லாத்துக்கும் பேட்டரியை மாட்டி ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகணும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்தியாவிலே முதல் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேங்க. ஆனால் சக்ஸஸ் ஆகுதுன்னு இல்லை. நம்ம புதுசாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ப பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம பல நாள் கனவு அந்த சைக்கிள் வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக் பற்றி ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அது மினி பஸ் மாதிரி செஞ்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? பண்ணிக்கலாம், கூடி சீக்கிரம் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லை. இருங்க கைஸ், உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ பூரா கழட்டிட்டு உங்களுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஸ்க்ரூ கழட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரூ இந்த பக்கம் இருக்குங்க, மிஸ் ஆகிடுச்சு. ஒரு ஸ்க்ரூ மட்டும் மிஸ் ஆகிடுச்சிங்க. அதனால் அது எப்படி கண்டிஷன் பார்க்கலாங்க. மைலேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்குதுங்களாமா. அது நம்மளுக்கு பிஎம்எஸ் பேட்டரின்னு போட்டு ஒரு பிஎம்எஸ் போட்டிருக்காங்க 1660 சீரீஸு. வாங்க நம்ம பேலன்சிங் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? பேலன்சிங் கனெக்ட் பண்ணி பார்த்து நம்ம எப்படி செல்ஸ் கண்டிஷன் போயிருக்கேன் அப்படின்னு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரீஸ் கட்டிக்கலாம் கைஸ். சீரீஸ் பார்த்தீங்கன்னா கழட்டி நம்ம பேலன்ஸர் இருக்குது, பேலன்ஸரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரீஸ் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இது சீரீஸ் மட்டும் 4.5 பாருங்கள், 4.31 இருக்குங்களா, 4.50 இருந்துச்சு, 50 இருந்துச்சு ஃபுல்லாக இருந்துச்சு. மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் கரெக்டாக இருக்குது. இது ஒரு இதில் மட்டும் 4.50 ஏறிச்சு. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இந்த மோட்டர் வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 3 வோல்ட்டில் மோட்டர் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வோல்ட் அப்படி கம்மியாக குறைஞ்சோன்னே கரெக்டாக 4.20 வந்துச்சு. நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு பேலன்சிங் போட்டால் கரெக்டாகிடும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம பேலன்சிங் பண்ணுவோம். தாமஸ் பேட்டரி ஒர்க்னா நீட்டாக பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி பாருங்க, ஜம்முன்னு இருக்கும். உங்களுக்கு பேட்டரி கண்டிஷன் அப்படி புது பேட்டரி வேணாலும் சொல்லுங்கள், அசன் பண்ணிக்கலாம். இருங்க கைஸ், இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பேலன்ஸுக்கு மாட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங் போட்டு வைப்போம். இப்படி கண்டிஷனுக்கு பார்த்துலாம் வாங்க. இந்த சிவி காரங்க உங்களுக்கு ஃபோன்லேயே காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 16 சீரீஸுங்க. பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருங்களா. நம்ம 16 சீரீஸு பார்த்தீங்கன்னா 3.7 வட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மினிமம் வோல்ட்டு 3.115 வரணுங்க. இது ஏகப்பட்டது சேர் வச்சு அடிக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வோல்ட்டு போக போடுது. பார்த்தீங்கன்னா 3.999 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3.30 தாங்க இருக்குது. 1 2 உங்களுக்கு நான் 3 4 5 சீரீஸு 6 சீரீஸுங்க. 1 2 6 இருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா 1ங்களா 2 3 4 5 6
7 மொத்தம் 7 சீரீஸ் வீக்காக இருக்குங்க. மொத்தம் 7 சீரீஸ் இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. இந்த 7 சீரீஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா ஓகே இருங்க. பார்த்தீங்கன்னா மினிமம் வோல்ட்டு 3.11 வரணும். எல்லா பேட்டரியிலும் 3.11 இருந்தால் மட்டும் தான் மைலேஜ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3.30 இருக்குது. இந்த 30 போச்சுன்னா 2 வோல்ட்டுக்கு வந்துடும் பேட்டரி. அப்படிங்கும்போது டப்புன்னு கட் ஆஃப் ஆயிரும், ஓடாது. அதனால் பார்ட்டிகிட்ட சொல்லிடலாம். ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கலாங்க, எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்டுலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்டு அவங்க பார்த்துட்டு எவ்வளோ ரேட் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7 செல்லுக்கு வந்துடுங்க. ஒரு சீரீஸ் 16 லைன்னா 1400 வரும். ஒரு செல்லு, ஒரு இது செட்டு மாத்திருக்கு 1400 வாங்கும்போது அதே நான் 7 போயிருக்கு. 7 மாற்றும் போது எப்படி இருந்தாலும் 6000 ரூபாய்க்கு மேலே வந்துடுங்க. 6000 7000 ரூபாய்க்கு வந்துடும். சரி பார்ட்டிட்டு கேட்டுக்கலாம், கேட்டு என்னென்னு பண்ணிக்கலாம். நர்ஸாக பிரித்து அடிச்சிடலாம். ஓகேங்களா? நர்ஸாக பிரித்து அடிக்கணும்னா வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றா பிரித்து அடிக்கணும். ஒவ்வொரு செல்லாக பிரித்து அடித்து ரெடி பண்ணணும். அது நீட்டாக பண்ணிக்கலாம். முதல்ல கஸ்டமர்கிட்ட கேட்பாங்க. ஓகேங்களா? இது அப்படியே அனுப்பிச்சு கேட்போம், இவ்வளோ இப்படி இருக்குது, கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. நம்ம திருப்பி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்று மாட்டி ரெண்டு மாற்றி விட்டு விட்டிங்கன்னா திருப்பி கம்ப்ளைண்ட் வந்து திருப்பி ரிட்டன் அனுப்புவாங்க. சர்வீஸ் பண்ண நீட்டாக பண்ணுங்கள். ஒரு தடவை பண்ணாது எல்லாம் மாற்றிங்கன்னா கரெக்டாக நீட்டாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு 1.5 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது. 1.5 வருஷம் 1 வருஷம் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம பாட்டி சொல்லலாம். பாட்டி சொல்லிவிட்டு அவங்க ஓகே சொன்னால் பிரிச்சிடலாங்க. பிரித்து அடுத்து வீடியோ எடுக்கணும் எடுக்கிறேங்க. வீடியோ எடுக்கிற நம்ம தான் ஒத்த கையில் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம அந்த எக்ஸல் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, நீட்டாக பண்ணி ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகேங்களா? கடையில் நான் இப்போ தான் கடையை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஜாமான் அடுத்து இறக்க போகிறோம். தாமஸ் பேட்டரி ஒர்க் பேனர் கட் அவுட்டெல்லாம் அடிக்கணும், வெளியே அடிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் ஜாம் வாங்கிட்டு உங்களுக்கு நல்லா ஹை லெவலில் உங்களுக்கு வீடியோ கேமராமேன் எடுத்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, விடைபெறுகிறேன்.